ஐயா சிவாய் நம்ம ஐயா சொல்லுங்க. ஐயா சிவானந்தது சொல்லுங்க. அண்ணாமலைக்கு எந்த விதமான ஒரு பதவியும் கொடுக்காம இருக்கிறத பார்த்தா ஆ, தனி கட்சி ஆரம்பிச்சிருக்க கூட தெரியுது. யார் பாண்டே சொல் யார் இருக்காரு. சொல்றா? யார் சொல்றா? பாண்டே. பாண்டே பாண்டே பேசியிருக்காரா? ம் அப்போ ஏதாவது அண்ணாமலை அன்னைக்கு நேத்தே பேசிட்டாருல, நான் என் மனசாட்சிக்கு விரோதமா பேசுற மாதிரி நாவுல இருந்து பேசுறேன், உள்ள இருந்து பேசலங்கிறாரு. ஒண்ணு ம் புரிஞ்சுக்கோங்க ஐயா, அண்ணாமலையோட நோக்கமே தமிழகத்துல தனித்து பாஜக கால் ஊண்டணும் வேறுண்டணும் அவருடைய எண்ணம். ஆனா அதுக்கு மண்ணலி போட்டானுங்க மேல இருக்கவனுங்க. ம் திமுகவுல ஒவ்வொரு செங்கலா பிரிப்பேன்னு சொன்னாரு, அதுக்கு அதுக்கு வழி இல்லாம ஆக்கிட்டானுங்க. நான் தான் ம் ஆரம்பத்திலே சொல்றேனே, தமிழக பிஜேபி பொறுத்தவரையில திமுக கூட ஆதரவா ஜால்ரா அடிக்கிறவனுக்கு தான் பதவியை கொடுப்பானுங்க, மற்ற ம் பேருக்கு பதவி கொடுக்க மாட்டானுங்கன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். அண்ணாமலை என்ன பண்ணும்? அண்ணாமலை நேர்மையா இருக்கிறாரு, முடியல என்ன செய்ய. ம் அதனால இங்க பாருங்க, பிஜேபியில உண்மையா உழைக்கிறவனுக்கு பதவி கொடுக்க மாட்டாங்க. பாண்டே சொல்லிட்டாரா? பாண்டே சொன்னாருன்னா அப்போ ஏதாவது உள்ளடக்க காரணங்கள் இருக்கலாம். அவரு கட்சி ஆரம்பிச்சா பாஜக தொண்டர்கள் 99% அங்க போயிடுவாங்க. ஆனா அவர் கட்சி ஆரம்பிக்க முடியாது, ஆரம்பிக்க கூடாது. ஏன்னா அவருக்கு ஒரு 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 அடித்தளம் இது பிஜேபி தான். மீண்டும் இவனுக்கு தலைவர் பதவி கொடுக்கணும். அதுக்கு வேணா தொண்டர்கள் சேர்ந்து போராட்டம் மத்திய மத்திய தலைமைக்கு தெரிவிக்கணுமே ஒழிய தனி கட்சி ஆரம்பிக்கிற சாத்தியம் அது நல்லது. சரி, அதை விடுங்க. நமக்கு இங்க பாருங்க, அரசியலை பார்க்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டியது அப்பா சிவனை தான் பார்க்கணும். வேற ஏதாவது கேள்வி வந்து பாருங்க, இது மலஞ்சலம் கழிக்கிற உடம்பு, எப்ப வேணாலும் செத்து போவோம், எப்ப வேணாலும் நமக்கு அழைப்பு வரும் மேல இருந்து. நம்ம பேசிட்டு இருக்க நேரத்திலே உலகத்துல பல லட்சக்கணக்கான பேர் மேல போயிட்டு இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல தான் நாமளும் இருக்கும். நமக்கு எப்பன்னு தெரியாது, அப்பாவுக்கு தெரியும். அதனால அப்பாவோட வீட்டுக்கு தான் நம்ம போகணும். இதெல்லாம் மண்ணலி போடுங்க. நந்தி கொடியை பிடிங்க ஐயா, சிவனுடைய கட்சியில சேருங்க ஐயா, சிவ தொண்டரா இணைங்க ஐயா. தொண்டர் தான் பெருமையை இன்னும் பெரிதாகுமேங்கிறான். இவனுக்கு எல்லாம் தொண்டனா போய் அடிபட்டு சாகாதீங்க ஐயா. அந்த அரசியல் கட்சிக்காரனுக்கு பொதுவாக எல்லா கட்சிக்காரனையும் சொல்றேன். சொல்லுங்க, இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? வேற என்ன? சிவனுடையார்னா யாரு? சிவனுடையாரா இருந்தா அவருடைய தன்மை என்ன? சிவனுடைய கண்டிப்பா ருத்ராட்சம் போடணுமா? ஐயோ கடவுளே ஐயா, இங்க பாருங்க, நீ நீ இல்லறவாசி தான் உண்மையான சிவனடியார். சாமியை சொல்றாரு, இல்லறத்தை விட்டு தவம் இல்லைகான் இவ்வுலகில். கர்மயோகி அவன் யோகி, அவன் சிவனடியார். தவம் செய்பவர்கள் காட்டிலும் உயர்ந்தவன்கான், அவனுக்கு தான் முக்தி. ஒருத்தர் இல்லறத்துல இருந்து குடும்பத்தை செம்மையா நடத்துறானா அவன் தான் பெரிய பிள்ளை, எனக்கு பிடிச்ச பிள்ளைங்கிறான். சாமியை சொல்றான் இல்லறத்தை, சாமி சொல்றான் பாருங்க, இல்லறத்தை விட்டு தவம் இல்லை கான் இவ்வுலகில். இல்லறம் தான் பெரிய தவம், அவன் தான் கர்மயோகி. சும்மா உத்தராட்சத்தை போட்டுட்டு கையில அந்தந்தால அள்ளி போட்டுட்டு போறதெல்லாம் சிவனடியார் கிடையாது. அது நம்ம நம்முடைய வேடன்னு சொல்லிக்கலாம் இல்லையா? அப்படி சொல்ல நான் விரும்பல. அதெல்லாம் இல்ல. இல்லறத்துல இருந்து நீ சிவனை நோக்கிறியா, சிவனை நீ கண் நோக்கி பாக்குறியா, உன்னுடைய தேடல் அப்பாவை நோக்கி இருக்கா, அவன் தான் உண்மையான சிவனடியார். இதெல்லாம் வேடம் தான். என்ன எடுத்துக்கோங்க, அதெல்லாம் எல்லாம் வேடம் தான். எங்க அப்பா சிவபெருமானே சொல்ற பாருங்க, மாபாவி போடுகின்ற திருமுத்திரி அவர்க்கு வாட்சியாய் தோன்ற கண்டேன் சிவனே ஐயா, கொடுமுடி இடிந்து விழும்போது கொம்படிக்காய் குறுக்கவே தங்க கண்டேன் சிவனேங்க. அப்பா சொல்றான் பாருங்க, மகா முனிவர்கள் யோகிகள் போடக்கூடிய திரு உத்திராட்சம் இவர்களுக்கு வாட்சியாய் தோணுது. அதாவது உடம்புல போடுற ஒரு ஆபரணம், தங்க ஆபரணங்கள் போல இவர்களுக்கு ஆகிவிட்டதுங்க. கலியுகத்துல கையில போட்டுக்கிறான், வாட்சி மாதிரி போடுறான், கை செயின் மாதிரி போடுறான், கழுத்துல போட்டுக்கிறான், அப்படியே டிசைனா மாடல் மாடலா போடுறான் ஃபேன்சியா. இது தவறு, இது அவ வேணும். நான் சொல்ல, அப்பா சொல்றான், மாபாவி போடுகின்ற திருமுத்திரருக்கு வாட்சியாய் தோன்றுகின்ற இந்த வாட்சி ஸ்டைல கட்டுவான் பாருங்க, அந்த மாதிரி போட்டுட்டு திரியிறான். இதெல்லாம் போடக்கூடாதியா. அது அவன் விருப்பம், நான் அதை போடக்கூடாதுன்னு சொல்ல வரல, உங்க விருப்பம். ஆனா அடியார்கள் உத்திராட்சம் போடணும் கூட அவசியம் கிடையாது. நம்ம அப்பா எந்த மூட நம்பிக்கையும் போதிக்கல, புரியுதா உங்களுக்கு? எந்த மூட நம்பிக்கையும் போதிக்கலையா அப்பா. அதான் சொன்னாலும், ஆடு கீடாய் கோழி பன்றி ஆயனுக்கு வேண்டாங்கான் மேலதாளம் குறவை தோணி வேண்டாம்கான் ஈசனுக்கு ஒரு அன்பு மலரெடுத்து அனுதினமும் பூசை செய்வாய் நடு தீர்ப்பு நான் கேட்க. 4 எடுத்து வருதாடாங்க. அப்பாவுக்கு ஆடு கிடா கோழி பண்டி அறுத்து பழிவிட வேண்டாம், மேலதாளம் குறவை தோணி தேவையில்லங்க. செடியில பூக்குற பூ கொழுந்து, சாமி சொல்ற இருக்க, கொழுந்து பூ மஞ்சனை மாலை குப்பையுடன் சந்தனமும் விழுந்து நமஸ்கார முதல் வேண்டாம் என்று சொல்லிடுங்கோங்க. அப்பாவுக்கு பூ மாலை கூட வேண்டாங்க. அப்படிப்பட்ட அப்பா நீ உத்தராட்சத்தை போட்டுதான் என்ன வழிபடுன்னு சொல்லுவானா? அப்படிலாம் கிடையாது. நம்ம மனசுங்க, நம்ம மனசு எதுவுமே தேவையில்ல. அப்பா நீ கசாப்பு கடையில கூட வேலை செய்ய, உன் உள்ளம் எங்க அப்பா சிவனை நோக்கி இருக்கணுங்க. அவனே சொல்றான், உன் உள்ளத்துல அன்பத்தா, புரியுதா உங்களுக்கு? அதுக்காக எங்க அப்பனை இப்படிதான் கும்பிடணும்னு எந்த மூட நம்பிக்கையும் போதிக்கல. இது நாமளா வகுத்துக்கிட்டது, புரியுதா உங்களுக்கு? அவன் கேட்கலங்க. எங்க அப்ப எதையும் கேட்கணும் சொல்றான் பாருங்க, உருக சுட்ட பணியாரம் அவள் உருண்டை கேட்கவில்லை
கருக சுட்ட முறுக்குகளும் கடையல் பால் கேட்கவில்லை, உரு கொடுத்த மடப்பதியில் திரி கொளுத்தி வைக்கவில்லை, ஒரு காசும் கேட்கவில்லை, உமையவளே அறிவாயோ. சிவன்ட்டு பார்வதிட்ட உரையாடுறான். எங்க அப்பன் சொல்றான் பாருங்க, ஒரு காசும் கேட்கவில்லை, உமையவளே அறிவாயோ. பார்வதி, என் பிள்ளைகள்ட்ட நான் எதுவும் கேட்கல. சிவன் தாயா எல்லாம். இந்த உலகத்துல இருக்க ஃபர்ஸ்ட் அழியக்கூடிய ஜடவர்க்கமா வந்தான், அழியாத ஆத்மா இருக்குமா வந்தான், எல்லாம் வந்தாங்க. அவனை எப்படி நீங்க அவனுக்கு படைப்பீங்க சொல்லுங்க? ஏங்க இங்க எல்லாம் அண்ட பிண்டம் ஒவ்வொரு மண் துகள்லாம் அவன் அடங்கியிருக்கான். வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பியத்தின் வையத்துங்க. வேதாந்தம் சித்தாந்தனா என்னடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு துகளும் எப்பா இருக்கான். இன்னைக்கு இருக்க அணுகுண்டும் அவன் தான், எல்லா ஆயுதங்களும் அவன் தான். சந்திர சூரியன் சொல்றான் பாருங்க, சந்திரனும் நானானே சூரியனும் நானானே, ஜோசியங்கள் சூத்திரங்கள் பல சாஸ்திரங்களான தபாமிய கமகம் வருஷம் நிக்கலாம் ஜாமிச அமிர்தம் சைவம் சதச்சாக முடிச்சாங்க. நானே சூரியனுடைய வடிவெப்பம் அளிக்கிறேன், நானே மழை பெய்ய இருக்கேன், நானே மழை தடுத்து இருக்கேன். மழை பெய்யறது யார்? அவன். மழையும் வந்தான், மழை தடுத்து நிறுத்திருந்தான், பெய்யறதான் வந்தான், சூரியனா வந்தான், சந்திரன் நான் தாங்க, எல்லாம் நான் தாங்க. அப்படி இருக்கும்போது அப்பா எப்படிங்க உங்களை இதை போட்டுட்டு வா அதை போட்டுவான்னு சொல்லுவான்? நம்மள்ட்ட அறியாம இதெல்லாம் என்ன சொல்றான்? அப்பா சொல்ற பாருங்க, உரு கொடுத்த மடப்பதியில் திரி கொளுத்தி வைக்கவில்லை. எத்தனையோ மடப்பள்ளிகள் இன்னைக்கு சிவாலயங்கள் இடிஞ்சு தரமட்டமாய் கிடக்கு. மடப்பள்ளியில திரி கொளுத்தி வைக்கல. ஒரு நேரம் விளக்கு கூட போட முடியாம 1000 கோயில் பல்லாயிரம் கோயில் இருக்கு. இந்த சேகர் பாபுக்கு புத்தி சொல்றாரு, இந்த மாதிரி சேகர் பாபு மாதிரி அறநிலையத்துறை அமைச்சர் வந்து நடக்கும்னாரு. சேகர் பாபு மட்டும் இல்லைங்க, அதிமுக அமைச்சர், இவனுக்கு எல்லாம் அப்படிதாங்க. அப்பா சொல்றான், இந்த மாதிரி கலியுக ஆட்சியில ஒரு கொடுத்த மடப்பள்ளியில திரி கொளுத்தி வைக்க மாட்டாங்க. இது நடக்குது. இது பார்வதி கிட்ட சொல்றேன், எங்க அம்மாட்ட சொல்றான் எங்க அப்பன். அப்போ அப்பா எப்படிங்க மூட நம்பிக்கை போதிப்பான்? அவனுக்கு ஒரு ஜோதி போதுங்க, ஒரே ஒரு ஜோதி, எதுவும் கேட்கல, ஒரு காசும் கேட்கவில்லை, உமையவளை அறிவாயுங்க, என்னை ஒன்றும் சொல்லாதே இறையவனு அறியலையோ, வெகு நாளாய் வந்திருந்து வேண்டும் புத்தி சொன்னேன் நான், ஒன்றும் அறியாமலே விழுகிறானே தீயதிலே, சொல்லிவிட்டேன் கேட்கவில்லை. என்னுடைய பக்தன் மாருங்க, நான் பூக்குழி இறங்க சொல்லல, காவடி எடுக்க சொல்லல, எதுவும் எங்க புரிஞ்சுடுங்க. அப்பா எதையும் கேட்க மாட்டாங்க, அவன் அன்பு மட்டும் தான் கேட்காங்க. சிவனடியார் யாரு? உன் அன்பு இதயத்துல அப்பா 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 அப்பான்னு உருகணும்னு வச்சுக்கோ, அது போதும். நீ உத்தராட்சம் போடணும் அவசியம் இல்ல, நீ குடும்பத்தை விட்டுட்டு வான்னு சொல்லல. இல்லறம் பெரிய தவங்கிறான், கர்மயோகிங்க அவன், அவனுக்கு தான் முக்தி. குடும்பத்தை விட்டுட்டு நான் பெரிய சிவனடியார் நான் யோகின்னு போறவனுக்கு எல்லாம் முக்தியே கிடைக்காது. அவன் பல லட்சம் ஆண்டுகள் தவம் இருந்தாலும் கிடைக்காது. ஆனா கர்மயோகிக்கு உடனே கிடைக்கும், குடும்பஸ்தன் அவனுக்கு தான் கிடைக்குங்காரு. அதனால இங்க பாருங்க, அப்பா எதையும் கேட்கல, நம்மளா செஞ்சுக்கிறோம். புரியுதாயா? ஏங்க சிவன் நினைச்சா அடியார்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாங்க. இது ஏங்க அவன் நினைச்சா ஒரு கணப்பொழுதுல 1000 பூமி படைக்கலாம். இந்த பூமியில இன்னைக்கு எத்தனை கோடி ஜனம் இருக்கு பாருங்க. இதை விட அதிகமான ஜனங்களை படைத்து ஒரு சிவனடியார அங்க அரசனா உட்கார வைக்கலாம். ஏன் நான் சொல்லலைங்க, எங்க அப்பா சிவபெருமான சொல்றேன் பாருங்க, பொன்னறிய கண்ணி பெற்ற பிள்ளைகள் வந்ததுண்டால் குர்ணி பொன் இடுவதற்கு கொடுத்து வைத்து இருக்குதப்பா, தூங்கு மஞ்ச மேடை உண்டு சுகம் கொடுக்க நான் இருக்கிறேன், பட்டம் அரசால கோடி மக்கள் உண்டு பாவனையாய் நான் கொடுப்பேன். அவன் நினைச்சா சிவனடியார், எங்க அப்பா சிவனை கூப்பிடுறியா, உன் அப்பா உரிமையை கேளும் அப்பாட்ட, அப்பா நான் வந்து ஒரு அரசன் ஆகணப்பான்னு கேட்டேன்னா, எங்க அப்பா நினைச்சா அவன் ஒரு செகண்ட்ல ஒரு பூமியை படிச்சு அங்க பல கோடி மக்களை படிச்சு அங்க அரசால வைப்பான அந்த மக்களை. சொர்க்குலகம் உனக்கு எத்தனை சொர்க்கம் வேணும் படிச்சு கொடுப்பேங்க. புரியுதா உங்களுக்கு? அதனால அவன் சொல்றான் பாருங்க, எல்லோருக்கும் ஒரு போலே ஈசன் நான் இருக்கிறேன், சொற்பரிய ராஜ்யத்தில் சீமை கட்டி ஆளலாமே, குதிரை கட்ட லாயம் உண்டு கோடி சீமை கட்டலாமே, அதிகமுள்ள ராஜ்யத்தில் அமுதேற்று கொள்ளலாமே, கண்ணாடி பார்க்கப்பட்டு கடிய துயில் ஆடை உண்டு, குளிர்கால ஓட்டம் உண்டு, கொடி விருது கொட்டம் காட்டம் உண்டு, காசி ஆட்டம் உண்டு, சான்றோர் பார்க்க தம்பீரான் கற்பிச்சேன்கா. எங்க அப்பா நினைச்சா அடியாருக்கு, எங்க அப்பனை கும்பிடுற பிள்ளைகளுக்கு நீ அவன்கிட்ட கேளு, ஏங்க லட்சுமிக்கு நிதி எங்க இருந்து வருது? எங்க அப்பாட்ட இருந்தாங்க வருது. லட்சுமி நிதி கொடுக்க முடியாது, படைக்கிறது ஈஸ்வரேசன் அவன் தான் கொடுக்குறான். அதனால அவன் சொல்றான் பாருங்க, என் பிள்ளைங்க நினைச்சா என் பிள்ளைகளுக்கு என்னென்ன ஒரு சொர்க்கம், என் பிள்ளை ஒரு சிவனடியாரு ஒரு சொர்க்கத்தை ஆளன்னு நினைக்கிறானா அவனுக்கு ஒரு சொர்க்கத்தை படைச்சு கொடுப்பேன். அங்க சொல்றான் பாருங்க, குதிரை கட்ட லாயம்னு கோடி சீமை அடலாமே, அதிகமுள்ள ராஜ்யத்துல அமுதேற்று கொள்ளலாமேங்கிறான். அப்படி சிவனடியாருக்கு அவ்வளவு வச்சிருக்காங்க எங்க அப்பா. பொன்னறிய கண்ணி பெற்ற பிள்ளைகள் வந்து நான் கொடுப்பேன். இந்த ஆத்ம வாழ்க்கை, அந்த உடல் இறந்ததுக்கு அப்புறம் எமன் பிடிச்சிட்டு போயிட்டான் அடியார்களை, எமன் பிடிக்க மாட்டான், அப்பா வந்து கூட்டு போவானா, கூட்டிட்டு போய் அவ்வளவு பவிசு கொடுப்பேங்க. சிவனடியாருக்கு இதை விட பாக்கி என்னங்க வேணும்? இந்த இப்படிப்பட்ட அடியாரு அப்பாவுடைய அந்த சிவ தொண்டுகளை இறங்காம நீங்க வந்து தேவையில்லாம மலஞ்சலம் கழிக்கிற மனுஷ பயில்களை முன்னாடி அலைஞ்சு நாசம் பண்ணிடுறாங்க, உங்க ஆத்மாவை வீழ்ச்சி அடைய வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், அதுக்கு மேல உங்க இருப்போம். அதனால இங்க பாருங்க, எங்க அப்பா வந்து எதையுமே கேட்கல. உங்களுக்கு என்ன வேணாலும் தருவான். சாமி சொல்றாம இருங்க,
காசியிலே ராசர் மகன் வாழும் தேசம் தாரே நான் நட்டமாய் நான் இட்ட வேலி நாள்தோறும் வாழ்ந்திருக்கும் பால்வர்ணன் என் மகன்தான் பஞ்சவரும் என் மகன்தான் நான் பெற்ற என் மகன்தான் ராஜ்யத்தை ஆழ்வானே வாசமுடைய பெரும் சுனை தெய்வ உயிர் மீன் பிடிக்க வந்தேன் ஊற்றால் தான் போட்டதுண்டால் உயிர் தேர்ந்து மீன் பிடிப்பேன் பழிபாவும் செய்திடுவேன் பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்திலே செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன் அதிகமுள்ள வெடிகள் கொண்டு அமைத்து வைத்து சுட்டிடுவேன் பழிபாவம் செய்திடுவேன் பார்த்து இருங்கோ கொஞ்ச நேரத்தில். நான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் ஒரு நாள் ஆகும், இதை நீங்க கேட்க முடியாது. இதுக்கு அப்பா என்ன சொல்ற சுருக்கமா சொல்றீங்களா? அப்பா என்ன சொல்றான், என் பிள்ளைகளுக்கு எந்த ராஜ்யம் வேணும் அடியா இருக்கு நான் கொடுப்பேடாங்க. காசியிலே ராசன் உனக்கு அந்த காசி தேசம் வாழப்படியா தரேன் வா, உனக்கு என்னடா வேணும் எல்லாம் நான் படிச்சு தரேங்க. அது பாருங்க வாசமுடைய தெய்வ சுனை, இந்த சாக்கடை தண்ணி நீ குடிக்காண்டாடா, சொர்க்கத்துல இருக்க தெய்வ சுனை அந்த சுனை நீர் உனக்கு தரேங்க. நம்ம குடிக்கலாம் சாக்கடை தண்ணிய, அந்த சொர்க்கத்துல உள்ள நீரை உனக்கு நான் தரேங்க பிள்ளைகளுக்கு. நான் வாசமுடைய தெய்வ சுனை உயிர் மீன் பிடிக்கிறேன். அப்புறம் சொல்றான் பாருங்க கடைசியில, அடியார் என் பிள்ளைகளை செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்கும் நல்ல சிவத்தை தேடுற, சிவத்தை உண்மையாக தேடக்கூடிய நல்ல பிள்ளைகளை நான் அப்படியே கூட்டிட்டு போய் என்னுடைய உலகத்துக்கு கூட்டு போய் மோட்சம் கொடுக்குறேன். அதை தான் செடிகளைத்து வேட்டையாடி தெளிந்த முயல் பிடிக்க வந்தேன், நல்ல ஆத்மாக்களை அறுவடை செய்ய வந்தேங்கிறேன். அதை தான் சாமி சொன்னான். அதனால இங்க பாருங்க, நீங்க அப்பா சிவனை தேடுங்க, இந்த கருமத்தை தேடாதீங்க. இந்த உலகியல் வாழ்வு கொஞ்ச நாளையா, ஐயோ இது வாழ்க்கை. நீங்க ஆத்மாவை பாருங்க ஐயா, உலகமே அழிஞ்சாலும் அந்த ஆத்மாலே அது, இந்த ஆத்மா உயிரடையணும், அப்பாட்ட போகணும், அதுக்கு உண்டான வழியை தேடுங்க. இந்த உடலை பார்க்காதீங்க. நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு எப்போ மரணம்னு சொல்ல முடியாது, எப்போல்லாம் எங்க அப்பா கூடுவான், ஆனா உடலை தான் அழிக்கிறான், ஆத்மா அழிக்க மாட்டான், ஆத்மாவுக்கு பவிசு கொடுக்குறான். அதனால அடிய நல்ல பிள்ளைகள் நீங்க அப்பாவை தேடுங்க. நீங்க அதை விட்டுட்டு இந்த கருமத்துல போய் உளுந்து சொல்லாதீங்க. அப்பாட்ட கேளுங்க, உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஜோசியக்காரன் நம்பி போவாத, அவன் அந்த உனக்கு இதே நோயா அந்த கோயிலுக்கு போமா, உனக்கு கிட்னில பிரச்சனையா இந்த கோயிலுக்கு போமா, அதெல்லாம் தெண்ட செலவு. நீ உட்கார்ந்த இடத்துல அப்பாவை கேளு. அப்பா சொல்ற பாருங்க, தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம், கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோருற்றோர் தொலைத்தனர் பிறவிதான். எங்க அப்பாவுடைய திருவாசகத்தை நீ பாட வேண்டாப்பா, தின ஒரு நேரம் காதலில் கேட்டாலே உன்னுடைய பாவங்களை அத்தனை மணிக்கு விட்டு உனக்கு எல்லாம் கிடைக்குங்கிறான். அதை விட்டுட்டு ஜோசியக்காரன் அந்த கோயிலுக்கு போம்பா இந்த கோயிலுக்கு போம்பா, உருண்டு கும்பிடுமா புரண்டு கும்பிடுமா காவடி இடுமா பூக்குழி இடுமா, எந்த மூட நம்பிக்கையும் எங்க அப்பா பொதிக்கலையா எதுவுமே. நீ அப்பாவை தேடு, மனசார அப்பாட்ட கேட்ட உனக்கு எல்லாம் கிடைக்கும். உன்னோட தீராத நோயும் தீரும். நான் சொல்லல, அப்பன்னு சொல்றான், வாசிக்க கேட்டு மகிழ்ந்திருந்த அன்பருக்கு பூசித்து நீண்ட பூரணங்கள் கிட்ட மாட்டாங்கிறான். மலடியும் இக்கதையை மாவிருப்ப தோடிலகி தளமலந்தோனை தானாடி கேட்பாளாகில் என்னானை பார்வதியால் ஈஸ்வரியால் தன்னானை மதலை உடனே கிடைக்க மாட்டாங்கிறான். குட்டம் உள்ளோர் குணம் வைத்து கேட்கிறாள் திட்டமது சொன்ன தீரும் திருவானைங்க. உன் கையில குஷ்டரோகம் வந்துட்டா நோய் வந்துட்டா எந்த நோயா இருந்தாலும் சரி தீராத நோயா நீ அப்பாவுடைய திருவாசகத்தை உள்ள உருகி கேட்ட உனக்கு எல்லாம் கிடைக்குங்கிறான். குழந்தை இல்லாத பெண்கள் நீ அப்பாவுடைய திருவாசகத்தை மனசார கேட்டா அவனுக்கு குழந்தை கொடுப்பேங்கிற பார்வதி மேல சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அதை விட்டுட்டு நீ அவன் சொல்லுவான், நீ பௌர்ணமிக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வாம்பா தெண்ட செலவு, அமாவாசைக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வா இதெல்லாம் தெண்ட செலவுங்கிறேன். உட்கார்ந்த இடத்துல உனக்கு எல்லாம் கிடைக்கும். அப்பா உனக்குள்ள இருக்கான், உனக்குள்ள மூழ்கு, உனக்குள்ள தேடு, திருவாசகத்தை கேளு, எல்லாம் கிடைக்கும். புரியுதா? தூங்கிட்டீங்களா? அட கடவுளே ஐயா, அட சிவபெருமானே, சரி நான் போனேன். ஐயா தூங்கிட்டீங்களா? இல்ல இல்ல சொல்லுங்க. கொரட்டெல்லாம் சத்தம் கேக்குது. சரி, அதனால அங்க பாருங்க, நீ எங்கேயும் போவான்டான், எந்த மூட நம்பிக்கையும் எங்க அப்பயும் போதிக்கல. அப்ப இப்படிதான் கும்பிடணும் அப்படிதான் கூட எந்த வரமுறையும் வகுக்கல. சாமியே சொல்றான், 4 வேதம் அதிலும் நான் வருவேன் மாயமிட்டு ஸ்தூல வேஷமிட்டு சுட்டுவேன் கண்டீரேன் இனத்துக்கு இனங்கள் இருப்பேன் நான் சுவாமி என்று. வேறு யாரோ நம்ம இது 4 வேதங்களில் அறியப்பட இறைவன் நான், எவன் எப்படி கும்பிட்டாலும் நான் தாடா கடவுளுங்க. அப்பேற்பட்ட அப்பனை விட்டுட்டு எங்கேயாவது போய் திரியிறீங்க. நமச்சிவாய். திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா இப்போ ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் இருந்த அந்த சாமியுடைய திருமணியை எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க.
உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் அப்போரன் ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு உடான கூடிய வரும் உறவுகளே. நம சிவாய.